ஹாய் ஹலோ ஐ எம் சதீஷ் ஃப்ரம் டாக் ட்ரைனர் திருப்பூர். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜபாளையம் பப்பி. ஸோ ஒரு 4 to 5 months ராஜபாளையம் பப்பி. ஸோ இந்த பப்பி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 2 டாக்ஸ் இருக்குது சேம் ஏஜில். ராஜபாளையம் தென் பொமேரியன் ரெண்டுமே மேல் டாக்ஸ். இவங்க 2 பேர் என்னென்னா இந்த கேட்டு எப்பப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ ஸோ சடனாக வெளியில் போயிடுவாங்க. ஸோ இந்த கேட்டு ஓப்பன் பண்ணவே முடியாதுன்னு வச்சுங்களேன். இவங்களை கட்டி வச்சுட்டு தான் இந்த ஓப்பனே பண்ண முடியும், ஃப்ரீயாக விட முடியாது. விட்டுருந்தாங்கன்னா இங்கே கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க இந்த கேட்டு ஓப்பன் பண்ணும்போது என்ன பண்ணிடுன்னா டாக் வெளியில் ஓடிடுது. ஸோ டாக் எங்களால் பிடிக்கவே முடியலை, சடனாக ரொம்ப லாங் ஓடிடுறாங்க, கூப்பிட்டா நிற்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு. ஸோ இப்போ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாக் வந்து நான் உள்ளே வந்தால் என் கூட வரும். ஸோ நான் ரிட்டன் வெளியில் போகிறேன் அப்படின்னா டாகு இந்த டைல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த டைலோடு நின்றுக்கும். ஸோ அதுக்காங்கிட்டு வெளியில் வராது. ஸோ டாகு சிட் பொசிஷனில் உட்காந்துரும். சரிங்களா, இப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவும் அதுதான். ஸோ இப்போ நான் நேராக இப்போ என்ன பண்ணுறேன், லாங் வெளியில் போயிட்டேன். இப்போ ரிட்டன் நான் உள்ளே வந்துட்டு டாகு ரிவார்ட் பண்ணிவிட்டு பெட் பண்ணிவிட்டு டாகு உள்ளே எடுத்துருவேன். உள்ளே நான் வந்தோடனே வந்துடும். ஸோ அகைன் ரிட்டன் என்ன பண்ணுவேன், ஒரு யூ-டர்ன் பண்ணி திருப்பி வெளியில் போவேன். டாகு சிட் பொசிஷனில் உட்காந்துரும், அந்த கேட்டுகிட்டே உட்காந்துரும். அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொமேரியனுடைய வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த பொமேரியன் எந்த அளவுக்கு இதாக ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேருமே ஒரே வீட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள் அந்த டாக் என் கூடயே வருதுங்களா. ஸோ நான் டாகை கமெண்ட் எதுவுமே பண்ணலை, டாக் என்ன பண்ணுன்னு மட்டும்தான் நான் லிசன் பண்ணுறேன். சாரி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் திரும்பி பார்த்துட்டே இருக்கேன், எந்த சைடில் வருது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. டாகு நான் கமெண்ட் பண்ணவில்லை, ஆட்டோமேட்டிக் சிட் போயிடுச்சு. சரி, எப்படி இது எல்லா டாகும் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நான் அந்த ட்ரைன் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா டாக் அங்கே கேட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சிட் போட்டு ஸ்டே சொல்லிவிட்டு வெளியில் போயிட்டு வந்து ரிவார்ட் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி ஒரு 5 to 10 times பண்ணதுக்கப்புறம் டாக் ஆட்டோமேட்டிக்காக நான் வெளியில் போகும்போது என்ன பண்ணுதுன்னா டாக் அதை எடுத்துகிட்டு சிட் போடுது. சரிங்களா, ஸோ அந்த சிட் பொசிஷன் போன உடனே நான் அதை மார்க் பண்ணி ரிவார்ட் பண்ணுறேன். சரிங்களா, கிளைண்ட்டு அவங்க 2-வீலர் எடுக்கிறதுக்காக வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அதில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. அதோடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. சரி, பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, டாக் என் கூட வருதுங்களா. இப்போது டாகு சிட் போயிடுது. ஓகே, நான் கமெண்ட் பண்ண உள்ள ஹேண்ட் சிக்னல் எதுவும் காட்டலாம் செய்யலை. சரிங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அது சிட் போகுது. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், அந்த பிஹேவியர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு நான் ரிவார்ட் பண்ணுறேன், கெட் த ரிவார்ட். ஓகே, குட். அகைன் மறுபடியும் ரிவார்ட் பண்ணுறேன். இப்போது லைட்டாக பெட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் பண்ணது கரெக்டு அப்படின்னு அந்த டாக்ஸ்க்கு இப்போ நான் புரிய வச்சுட்டேன். ஓகேங்களா, ஸோ அதுதான். ஸோ அகைன் மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறேன், டாகை உள்ளே எடுக்கிறேன். உள்ளே வருது. இப்போ மொபைல் இருக்க டிஸ்டன்ஸுக்கு டாக் உள்ளே வருது. வந்து மொபைலில் வேறு டச் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கொஞ்சம் இதாகிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், டாகை வெளியில் எடுக்கிறேன். ஓகே, டாக் சீட் போயிடுச்சுங்களா, அதுதான். இப்போ அகைன் ஸோ லெஃப்ட்டு ரைட்டு இந்த சைட்லாம் இப்போ நான் போவேன். நான் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, குட், ரிவார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது நீங்கள் உங்கள் டாக் எதுவாக இருந்தாலும் சரி, ஏஜ் நாட் ப்ராப்ளம், ஏஜ் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் டாகையும் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். ஸோ சடனாக கேட்டை விட்டு வெளில போகிறாங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஒரு கால் வந்துருச்சு இடையில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டாகு நீங்கள் எந்த டாகாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு பெட் பேரண்ட்டாக ஒரு டாகை ட்ரைன் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு ட்ரைனரெல்லாம் ஒன்றும் பெரிய ஒரு மேஜிக்கெலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது இதில். சரிங்களா, டாக் ட்ரைனிங்கிறது மேஜிக் ஒன்றும் கிடையாது, இது எல்லாருமே பண்ணலாம். ஸோ உங்கள் டாகோடைய மைண்ட் செட் என்னன்றதை உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும். சரிங்களா, நாங்கள் எடுத்தோடனே ஒரு ட்ரைனர் வந்து டாகிட்ட வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உடனே வந்து ஒரு பாண்டிங் செட் ஆகிடாது. டாக்ஸ் கூட அவங்க பழகணும். டாகை வந்து ஹாப்பியாகவே வச்சுருப்பாங்க. சரிங்களா, அந்த டாக் நான் கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா டைல் ஆட்டிகிட்டே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஒரு டாகோட ஹாப்பினஸ் அப்படின்றது. ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணுது அப்படின்றத ஈஸியாக அந்த டைல் ஆடிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த டாக் வந்து கெஸ் பண்ண முடியும். எப்படி பயந்துட்டு வேலை செய்தா, டைல் பார்த்திங்கன்னா தெரியும், அதோடைய வால் கீழே போகவே போகாது, மேலே தான் இருக்கும்.
ஸோ ஓகே, அது ராஜபாளையத்தோட வீடியோ பார்த்தீங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்க்குறது பொமேரியனோட வீடியோ. ஸோ இந்த பொமேரியனுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் மேலே பயம் இருக்குது. அப்பப்போ ஹாப்பியாகவும் ஒர்க் பண்ணும். நான் லைட்டாக நோ அப்படின்னாலே போதும், ஒரு எப்படி சொல்லுது, கொஞ்சம் பயந்து தான் என்னை பார்க்கும். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை விட அதர் பர்சன் யாராக இருந்தாலும் சரி 1 மந்த்தாக என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் இவன். பட் ஆனால் அப்பப்போ கொஞ்சம் பயப்படுவான். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான் இவனுக்கும் பண்ணியிருக்கேன். பட் இது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவோம். ஸோ சம்டைம் இடையில மிஸ்டேக் பண்ணுவான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்ட், நின்றுட்டே இருக்கான். அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கனால வீடியோஸ் தெரியுதான்னு தெரியல எனக்கு சரியாக. நான் கிட்டே வரும்போது சிட் போயிட்டான் பார்த்தீங்களா. குட், ரிவார்ட் பண்ணுறேன். இப்போது ரிவார்ட் பண்ணிவிட்டு அகைன் உள்ளே எடுப்பேன் நான். இப்போ என் கூட உள்ளே வந்துடுவோம் பாருங்கள். உள்ளே வந்துட்டு திருப்பி ரிட்டன் அப்படியே ஒரு யூ-டர்ன் பண்ணி திருப்பி ரிட்டன் போவேன். நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதில் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். இதில் எது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். இல்லைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணுறேன். எனக்கு ட்ரைனிங் இப்போ உங்கள் டாகை பற்றின என்ன டவுட் இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா கூட நான் சொல்லுவேன், தப்பு கிடையாது. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் இப்போ உங்கள் ஒரு கமெண்டாக சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். எனக்கு கமெண்டில் நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ 2 சைடு பார்த்திங்கன்னா ஓப்பன் பிளேஸ் தான். இவங்க நினச்சாங்கன்னா ஒரு செகண்டில் வெளியில் ஓடிடலாம், ஆனால் ஓட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவு நான் கண்டிஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, குட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.